நாம் சொல்வது என்னவென்றால், கடவுள் பக்திக்கு மேலாக உங்கள் குடும்பத்தின் மீது பக்தி செலுத்துங்கள். குடும்பத்தின் மீது சரியான பக்தி செலுத்துவீர்களானால் கடவுளின் பக்தி தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் குடும்பத்தில் கடவுளை குடிகொண்டிருக்கிறார். மனைவியிடம் கடவுள் இருக்கிறார், கணவனிடம் கடவுள் இருக்கிறார், மகனிடம் கடவுள் இருக்கிறார். பெற்றோர் மீதும் ஒரு குடும்பம் சரியாக மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் அப்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? பணத்தால் மட்டுமே இன்பம் கிடைக்குமா? நடத்தை, தூய்மை மற்றும் பழக்கம், இந்த 3 விஷயங்கள் இன்பத்தை தருகின்றன. உங்கள் பழக்கம் உண்மையாகவும் நிலையானதாகவும் கபடமற்றதாகவும் தர்மத்துடன் கூடியதாகவும் இருக்கிறது. நீங்கள் தூய நடத்தை உடையவர். நீங்கள் மிகவும் அழகான குடும்பஸ்தராக இருப்பீர்கள். ஆனால் இன்று குடும்பங்களின் நிலை மோசமடைந்து வருவதை நாம் காண்கிறோம். கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கை இல்லை, தாய் மகனுக்கு இடையே நம்பிக்கை இல்லை, சகோதரர்களுக்குள்ள அன்பு இல்லை. சமுதாயத்திற்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறது? சிறிதளவு பண ஆசையிலும் சிறிதளவு நில ஆசையிலும் சொந்த சகோதரன் தன் சகோதரனை கொலை செய்கிறான். சொந்த மகன் தன் பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறான். ஆகவே இந்த நேரத்தில் நாம் குடும்பத்தின் அன்பு கயிற்றை பலப்படுத்துவது மிகவும் அவசியம் என்று உணர்கிறோம். ஒரு குடும்பத்தில், ஒரு இல்லத்தில் 5 பேர் இருந்தாலும் அவர்கள் அன்புடன் வாழ கற்றுக்கொண்டால் அதுவே ஒரு பெரிய ஆராதனையாகும். வயதான தாய் நடக்க முடியாமல் இருக்கிறார், நீங்க அவரை காலால் உதைக்கிறீங்க, கம்பால் அடிக்கிறீங்க. நண்பா, நரகத்தை பற்றி அறிந்து கொள், உனது பரிதாபகரமான நிலை என்னவாகும் என்று. இப்படிப்பட்டவர்கள் காரில் அமர்ந்து செல்லும் போது மேலிருந்து ஒரு முழு லாரியும் அவர்கள் மீது கவிழ்ந்துவிடும். மூச்சு கூட விட முடியாமல் அங்கேயே நசுங்கி போவீர்கள். பின்னர் இங்கே தீப்பிடித்து அதே காரில் எரிந்து போகிறார்கள். செயல்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் அனைவரிடமும் பிரார்த்திக்கிறோம். யாரும் யாருக்கும் இன்ப துன்பங்களை கொடுக்க முடியாது. யாரது ஆசீர்வாதமும் வேலை செய்யாது. உன் நடத்தை, உன் கர்மாக்கள் தான் உனக்கு இன்ப துன்பங்களை தரும். அதனால சகோதரா, நல்ல காரியங்களை செய். உன் பெரியோர்களின் செயல்களை பார்க்காதே. அவர்கள் வயதாகிவிட்டார்கள், குழந்தை போல அப்படியே வயதாகி விடுகிறார்கள். வயதானவர்களுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வது போல. இந்த நேரத்தில் எங்களுக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. வயதானவர்கள் என் குழந்தை என்னை வெளியேற்றி விட்டான் என்று கவலைப்பட்டு அலைகிறார்கள், அல்லது அவர்களை அடிக்கிறார்கள். இதை இன்று சத்சங்கத்திலும் சொன்னோம், இங்கேயும் சொன்னோம். அது மிகவும் அவசியம். அந்த வயதான உடலில் சச்சிதானந்த பகவான் தாயின் வடிவில் இருக்கிறார். யாரும் தங்கள் பெற்றோருடன் இப்படி செய்யாதீங்க. உங்களை ஆரோக்கியமாக வளர்த்தார்கள். நீங்கள் உழைத்து சம்பாதித்து 2 ரொட்டி அவர்களுக்கு சம்பாதித்து கொடுங்கள். அடிக்காதீங்க, தடியால் அடிக்காதீங்க. இல்லை என்றால் கடவுளின் தடி எழும்போது அப்போது நீங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுவீர்கள். இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக வாழுங்கள். இந்த மனித வாழ்க்கை கடவுளின் அருளை பெறுவதற்காகவே. கடவுளை அடைய முடியாவிட்டால் மற்ற பிறவிகளில் பிறக்க நேரிடும். மற்ற பிறவிகளின் நிலை மிகவும் பரிதாபமானது. பாருங்க, காட்டுல ஒரு விலங்குக்கு உள்ள குத்தி அது புண்ணாகிவிட்டால் அதற்கு மருந்து கொடுக்க முடியாது அல்லவா? சரி, மாமிசம் உண்ணும் உயிரினங்கள் ஒரு உயிரினத்தை பிடித்து அது சாகும் வரை உயிரோடு கிழித்து உண்ணுகின்றன. அவை நாம் தான். இவற்றையெல்லாம் மனதில் நினைத்து பாருங்க. பாவ கர்மாக்கள் செய்து அப்படிப்பட்ட உயிரினங்களாக பிறந்து இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் அனுபவிக்க நேரிடும். இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாம் அனைத்து கர்மங்களை அழித்து